துரைக்கண்ணன் ஐயா, இப்போ நான் முதல்ல பேசினேன் பாருங்க, அதையே நீங்கள் கேள்வியாக எடுத்துடுங்க. இப்போ உண்மையிலே என்ன நடக்கு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்த இந்த கடந்த 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சமூக அவலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பொதுவெளி கருத்து. நல்ல வார்த்தை, சமூக அவலம். ஆமாம், நடைபெற்று கொண்டிருப்பதாக தான் பொதுவெளி கருத்தாக மக்கள், பெரும்பாலான மக்களுடைய கருத்தாகவே நாம் இதை பார்க்கலாம். எந்த ஒரு நிகழ்வானாலும் அதற்கு உடனடி தீர்வு என்பதே இல்லை என்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது ஒரு நிர்வாக திறனற்ற அரசு என்கிற அந்த பொதுப்படையான குற்றச்சாட்டுமே வந்துருச்சு. இதில் என்ன மிகப்பெரிய துரதிர்ஷ்டம்னா, தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கைகோர்த்து தேர்தல் கூட்டணி வைத்தவர்கள் தேர்தலுக்கு பிறகும் கூட அவர்களோடு ஒட்டுண்ணி போல இருந்து கொண்டு இந்த அரசு செய்கிற அந்த அவலங்களை எதிர்த்து குரல் எழுப்ப மறுக்கிறார்கள் தான் மிகப்பெரிய வேதனை. அது கிடைக்கிற கூடுதல் வேதனை என்னன்னா, பொதுவுடைமை கட்சிகள் கூட இதுதான் பல பிரச்சனை. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு நடைபெற்று கொண்டிருந்த பொழுது ஏதாவது எங்காவது ஒரு சிறு பிரச்சனை எழுமை என்றால் திமுக ஆதரவாளர்கள், திமுக தூண்டி விடுகிற பல அமைப்புகள் போராட்ட களத்துக்கு வந்துடுவாங்க. தூண்டி விடுறவங்க. ஆமாம், போராட்ட களத்துக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கு இவ்வளவு இடத்துல இவ்வளவு மோசமான நிலைகள் வருகிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வழிப்பறை, கட்ட பஞ்சாயத்து, இதை தாண்டி போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் என்பது மிக மோசமாக போயிடுச்சு. பள்ளி கல்லூரி வளாகங்களிலேயே கஞ்சா, அபின், கோக்கைன் போதைப் பொருட்களினுடைய நடமாட்டம் அதிகரித்து விட்டது. ஒவ்வொரு நாளும் 100 கிலோ கஞ்சா பிடிபட்டது, டன் கணக்கில் கஞ்சா பிடிபட்டது என்றெல்லாம் நமக்கு செய்திகள் வருது. 2467 பேருடைய சொத்துக்களை முடக்கிட்டோம், 1845 பேர் மேலே வழக்கு போட்டிருக்கோம். இப்படி எங்கு பார்த்தாலும் இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு வருது. எல்லா தரப்பினருமே இந்த அரசுக்கு எதிரான போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. இல்லை, அது இப்போ துரைக்கண்ணையா, நான் என்ன கேட்டால் ஒரு கேள்வி இங்கே சொன்னீங்க, இடதுசாரிகள் நம்ம ஒரு கேட்போம். என்ன பாருங்க, ஜனநாயகம் அதிமுக ஆட்சி நடந்துட்டா இப்போ என்ன சொல்லுவாங்க, ஐயா ஜனநாயகத்துக்கு விரோதமாயிற்று, மக்கள் பாதுகாப்பற்ற நிலை, எழுத்தாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறவங்க நீங்கள் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன காரணம்? அதுதான், அதாவது இந்த தொழிலாளர்களுக்காகவும் உழைக்கும் வர்க்கத்திற்காகவும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பட்டியலின மக்களுக்காகவுமே காலமெல்லாம் போராடுகிறோம் என்று சொல்லுகிற பொதுவுடைமை கட்சிகள், அவங்க எந்த பிரச்சனைக்குமே அவங்க குரல் கொடுப்பதோ மிகப்பெரிய அளவில் களத்திற்கு போராடுவதோ இல்லை என்பது தான் மக்கள் மத்தியில் அவர்களும் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். இந்த அரசு ஒரு நிர்வாகத்திறனற்ற அரசு. இந்த அரசை இயக்குகிறவர்கள் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூட நிறைய ஊடகங்களில், வலைத்தளங்களில் வருது. முதலமைச்சர் தான் இந்த அரசை கொண்டு செலுத்துகிறாரா, அப்படி இல்லை அவருடைய மருமகன் சபரீஷன், மகன் உதயநிதி, மனைவி துர்கா, இவங்க ஒரு சில அதிகாரிகளை வைத்து கொண்டு தான் ஆட்சி நடத்துகிறார்களா அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம், அந்த கட்சியினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொதுவெளிகளில் பேசுகிற போது நிறைய சவால்கள்லாம் விட்டார். ஆட்சி வந்த உடனே ஒரு இதுதான் விடியல் அரசு. ஆமாம், ஒரு விடியல் அரசை நாங்கள் தரப்போகிறோம், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தரப்போகிறாருன்னு இதுக்காக ஒரு 350 கோடி ரூபா பணத்தை கொடுத்து பீகார்லேருந்து ஒருத்தர் கொண்டு வந்தாங்க இந்த வசனம் எழுதுறது. மிஸ்டர் பிகே. பிகே அல்ல ஐயா, பிகே இப்போ தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார், அது வேற விவகாரம். அவரை கொண்டு இந்த வியூகங்களை வகுக்க சொல்லி அவங்க வியூவுக்கு வகுத்து இந்த கூட்டணி கட்சிகளை பூரா ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை கொடுத்து தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார்கள். ஆனால் விடியல் வந்ததா? இல்லை. இப்போ ஒரு கேள்வி ஐயா, ஆமாம், விடியல் வந்துதான்னு ஒரு நீங்கள் சொன்னோன்னு நான் கேட்குறேன். ஆமாம், ஐயா ஸ்டாலின் என்ன செஞ்சார், விடியல் வரப்போகுதுன்ட்டு நல்ல பிளாங்கெட் சீட்டு நாமக்கல்ல செய்ததை போட்டு கிராமமாக அண்ணாச்சி போய் உட்கார்ந்தாரா இல்லையா? ஆமாம், மக்கள் எல்லாம் உடனே கூட்டினாங்க, ஐயோ எடப்பாடி கதை முடிஞ்சுது, இனி விடியல் வந்துட்டு தமிழ்நாட்டில் நாம தான்
அப்படிங்கிற ஒரு மாயப்பி. பெரிய இப்ப நான் என்ன கேட்குறேன், இந்த விடியல் பிளங்கெட்டை கீழே பெட்ஷீட்டை விரிச்சு உட்கார்ந்தீங்களே, இப்போ கள்ளக்குறிச்சியில் போய் உட்காருங்க, மக்கள்கிட்ட கூப்பிடுங்க, உட்காருங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. நான் ஒரு சாமானியம் தானே ஐயா, நான் என்ன நெறியாளர்னு தனியாக வரேன், நானும் தமிழ்நாட்டுடைய ஒரு மகன் தானே. நீங்க குறிப்பிட்டது மாதிரி அந்த மக்கள் சந்திப்பு அந்த மேடையில் போட்டு அவர் மட்டுமே தான், மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, அந்த பகுதியில் இருக்கிற பகுதி நிர்வாகி, தொகுதி நிர்வாகி யாருமே அந்த மேடைக்கு வரக்கூடாது. அவர் மட்டுமே தனித்து உட்கார்ந்துருப்பாரு. அவருக்கு இணையா ஒரு பெரிய பாக்ஸ் வச்சிருப்பாங்க, பெரிய பெட்டி, பெரிய பாக்ஸ். அந்த பெரிய பெட்டியில் உங்களுடைய கோரிக்கைகளை பூரா போடுங்க, ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு மாதத்தில் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னாரு. கரெக்ட். பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மனுக்களை கொண்டு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போடுறாங்க. அது எல்லாத்தையுமே சீல் வச்சு நான் ஒரு தனி குழு போட்டு வந்து உடனே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு முதற்கட்டமாக ஒரு அறிவிப்பு வந்தது. ஒரு பகுதியிலிருந்து ஒரு 12,600க்கு மேற்பட்ட மனுக்கள் இருந்தது. இதில் ஒரு 9,000 சில்லற மனுக்கள் மேலே நாங்கள் தீர்வு கண்டோம், மற்றதெல்லாம் பரிசீலனை இருக்குன்னு. பல லட்சக்கணக்கான மனுக்களை பெட்டியில் வாங்கி அந்த பெட்டிக்குள்ளேயே மற்ற மனுக்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கான என்ன நடவடிக்கைன்னே தெரியல. அப்போது அதிமுக ஆட்சிக்கு எதிராக பலரும் போராடுகிற பொழுது அந்த போராட்ட களத்துக்கு திரு ஸ்டாலின் போவார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், அந்த மருத்துவர்கள் வந்து ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதம்னு அறிவித்து நம்ம பொது மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த மருத்துவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிற அந்த தலைவர் பக்கத்தில் உட்கார்ந்து, திரு ஸ்டாலின் அவர்கள், உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் இந்த அரசிடம் தெரிவித்து இது நடக்காது என்று எனக்கு தெரியும், நான் ஆட்சிக்கு வந்தவுடனே நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன், தயவு செய்து உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள். எல்லா போராட்டத்திலும் போனார். ஆமா, நீங்கள் இந்த மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய வேண்டும், எனவே உண்ணாவிரதத்தை கைவிட்டு வேலைக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நம்பினாங்க. வந்தோடனே 1 மாதம் ஆனார், 6 மாதம் ஆனார், 1 வருஷம் ஆனார், 3 வருஷம் ஆகி இன்னும் இல்லை. அவங்களும் பல போராட்டம், பட்டினி போராட்டம், அதாவது ஒரு இடுகாட்டில் சுடுகாட்டில் போய் உட்காந்து, மருத்துவர் ஒருத்தர் விவேகானந்தன் இறந்துட்டார், அவருடைய அந்த இடத்துல போய் உட்காந்து கோவிட் இதில் இல்லை, மருத்துவர்கள் போராடுகிற மருத்துவர்கள் அங்கே போய் இருக்கிறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இதில் ஆமாம், அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவர் அந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி, திரு ஸ்டாலினுடைய அப்பா போட்ட ஒரு அரசாணை 354 GO 354 அதையாவது நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் கோர்ட்டுக்கு போய் 4 வாரத்தில் உடனடியாக இந்த அரசு தீர்வு காணணும்னு போட்டாச்சு. 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, கண்டுக்கவே இல்லை. ஆக அது யாருக்கான அரசு? மக்களுக்கான அரசாங்கிற கேள்வி வந்துருச்சு. கோவிட் பீரியடில் மிக மோசமான நிலையில் இருந்தபோது தங்கள் உயிரை பணைய வைத்து மருத்துவர்கள் செய்தாங்க. மற்ற மாநிலத்தை பாருங்க, எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்றீங்கல்ல, கட்டணத்தை உயர்த்திட்டு அந்த மாநிலம் பாரு, இந்த மாநிலம் பாருன்னு, வரியை உயர்த்திட்டு அந்த மாநிலம் பாரு, இந்த மாநிலம் பாருன்னு, இப்போ மற்ற மாநிலங்களில் இருக்கிற அந்த மருத்துவர்களுக்கான அந்த தொகையவாத எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ உயிர் காக்கும் மருத்துவர்களையே நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன அரசாங்கிற மாதிரி போயிடுச்சு. சரி, எந்த ஒரு நிலைக்கு நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இந்த 3 வருஷத்தில் ஒரு 28-30 குழுக்கள் போட்டிருப்பாங்க. நிதி மேலாண்மை குழு, அந்த குழு, இந்த குழுன்னு போட்டாங்க. திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டமாகட்டும், இந்த 1000 ரூபாய் கொடுக்குற திட்டமாகவும், மாணவர் இருக்கட்டும். எனக்கு நினைவு வருது, 70களில் திரு கருணாநிதி அப்படி தான் கண்ணொளி வழங்கும் திட்டம், தொழுநோயாளி திட்டம், சைக்கிள் ரிக்ஷா ஒளி திட்டம், வெறும் விளம்பர திட்டம். இன்றைக்கும் இப்படி ஒரு விளம்பர திட்டங்களை போட்டு விளம்பர அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறாங்க. இப்போ பேசும்போது திராவிட மாடல் டோட்டலி பிளாப்பு திராவிட மாடல். முதல் திராவிட மாடல் என்ன? தலித்துகளுக்கு, ஏழைகளுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு பாடுபடும். என்ன பாடுபட்டுச்சு? வேங்க வயலில் ஒன்றும் நடக்கலை. சேலத்தில் ஒரு தலித் சகோதரர் அடித்து காலி, மதுரை ஒத்தக்கடையில் அதே மாதிரி, தாமிரபரணை குளிச்சுட்டு போகிறோன்னா காலி, விளாத்தி குளத்தில் கையை வெட்டி காலி, முடி வெட்ட முடியல, ரெட்டை கோல முறை, இவ்வளவு கேவலங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலித் பெரியார் 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 பெரியார்னா என்ன சார் கேட்குறேன். இதில் என்ன மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு ஒரு தலித்திய தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை. நிச்சயமாக நீங்கள் சொல்கிற கருத்து சொல்லுங்கள், நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். உண்மை 100க்கு 100 உங்களுடைய கருத்து உண்மை.
பலருமே தொடர்ந்து கடந்த இந்த ஓராண்டில் மட்டுமே ஏராளமான அந்த தலித் முன்னணியினர் ஒரு 79 பேர் வரைக்கும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர்? 79 தலித்துடைய முன்னணி, தலித்தில் அந்தந்த பகுதிகளில் இருக்க சமூக போராளிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களே பெரிய அளவில் அந்த படுகொலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரவு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி வெறும் எஸ்பிஐ, டிஐஜிஐ, இன்ஸ்பெக்டரை, ஏஎஸ்பிஐ எல்லாத்தையுமே மாற்றுறதுனாலையோ இடமாறுதல் பண்ணுறதுனாலையோ அவங்க மேலே சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கறதுனாலையோ தீர்வே கிடையாது. ஆணிவேரை கண்டறிந்து அதை அறுத்தறியக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் தான் இவங்க இருக்கணும். அதாவது ஒரு புகார் வந்தால் அந்த புகாரினுடைய தன்மை என்ன, அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை முழுமையாக ஒரு விசாரித்தறிந்து அதன் மீதான ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்காத வரையில் இதற்கு எந்த ஒரு முழுமையான சொல்யூஷனும் கிடைக்காது. நீங்கள் குறிப்பிட்ட அதே இந்த வேங்கவயல் சம்பவம் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு விஷயம். 2 வருஷமா என்ன பண்ணாங்க உயர்நீதிமன்றம் கேட்குறேன். இதை நமக்கு கொஞ்சம் பிரீஃபாக பேசணும் பாருங்க. வேங்க வயல்ல கடைசியில் எங்கே போய் நிற்குதுன்னா மறுபடியும் தலித்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க. நீங்கள் தான் கலந்தீங்களான்னு. அப்போ அதையாவது சொல்லி தொலைங்கல்ல. நான் கேட்குறேன், யார் தப்புனாலும் கொண்டு நிறுத்தணும்ல. அதைத்தான் நேற்று நீதிமன்றம் கேட்குது. என்ன ஆச்சு 1.25 வருஷமா? அதான் இன்னும் விசாரணைன்னு சொல்லி இப்போ உள்ளூர் போலீஸ் விசாரணை, சிபிசிஐடி விசாரணை 2 வருஷமா என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க. நீதிமன்றம் கேட்குது. உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் இருக்க ராமநாதன் கேள்வி கேட்குது. கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது 1991-96 காலகட்டத்தில் 92 நினைக்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொதுக்குழு நடைபெறுகிறது. அன்றைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் ஹீராச்சந்த்னு ஒரு மாவட்ட செயலாளர் அவர் பேசுகிறப்போ அவர் சொன்னார். ஹீராச்சந்த் திண்டிவனம் ஹீராச்சந்த் ஆமாம். அவர் பேசுகிறப்போ சொன்னார், இந்த மாதிரி லோக்கல் எஸ்பி வந்து கட்சிக்காரனை மதிக்கிறதில்ல, செய்கிறதில்ல, அதை உடனடியாக அவனை மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வீராவாசமாக பேசினார். அப்போ அம்மா சொன்னாங்க, ஒரு அதிகாரியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுற போது அவர் அதே இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் செய்ததை திருநெல்வேலியோ நாகர்கோவிலையோ தூத்துக்குடியிலையோ போட்டால் அங்கேயும் அது மாதிரி தானே இருப்பார். அதிகாரிகளை இங்கேருந்து நான் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் மாற்ற முடியாதுல்ல. அது தமிழ்நாடு அரசு முடியாது, ரைட்டில். அதனால் நீங்கள் சட்டத்தின்படியும் நியாயத்தின்படியும் நடந்தால் எனக்கு தகவல் சொல்லுங்கள், அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால் மாறுதல் என்பது நிச்சயமாக தீர்வாகாது, அதை என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது இப்போ இல்லை, இன்றைக்கு இந்த திராவிட மாடல், இந்த 3 ஆண்டுகளில் வந்து ஒரு 2 சொல்லாட்சிகளை இவங்க வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஆமாம், இரண்டு ஒன்று திராவிட மாடல், இன்னொன்று மத்திய அரசு ஒன்றிய அரசுங்கிறது. இதில் இப்போ பேரறிஞர் அண்ணா அவர்களும் சரி, திரு கலைஞர் கருணாநிதி அவர்களும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா, இந்த திராவிட தலைவர்கள் எல்லோருமே மத்திய அரசு, மைய அரசு, நடுவண் அரசு இப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கு ஒன்றிய அரசுங்கிற அந்த வார்த்தை பிரயோகத்தை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இந்த திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர், முதலாக 67 ஆட்சி அமைத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவர் தான் திராவிட இயக்கத்தினுடைய முதல் ஆட்சியை 67 கொண்டு வந்தவர். அவர் திராவிட மாடல்னு சொல்லலை. அவருக்கு பின்னாடி வந்த திரு கருணாநிதி அவர்களும் அதை திராவிட மாடல்னு சொல்லலை. அதற்கு அடுத்து வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சொல்லி நாங்கள் எங்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லலை. இவங்க எங்கே இதை கண்டுபிடிச்சாங்க? இந்த திராவிட மாடல் ரெட்டோரிக் ஸ்பீச், அதாவது சொல்லாட்சி. அதுதான் சொல்றேன். இட் டசன்ட் ஹேவ் எனி மீனிங். எந்த ஒரு அர்த்தம் இல்லை. அதுதான் அந்த வாய் சவடால் மூலமாக அந்த விஷயத்தை பண்றாங்க. இப்போ ஆமா, அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்குறோம். நாம வந்து திரு கருணாநிதி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு மாணவன் குளத்துல பணமா கிடக்கிறான். மிக மோசமான அந்த அது ஒரு பெரிய படுகொலை சம்பவம் 1973. ஆமா, அந்த படுகொலை சம்பவத்திற்கு யார் காரணங்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. கடைசியில் என்னன்னா 50 வருஷத்துக்கு மேல ஆமா, அவங்க அப்பாவே வந்து என் பையன் இல்லைன்னு சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு. அன்றைய காலகட்டத்தில் தங்கப்பதக்கம்னு ஒரு திரைப்படத்தில் மரியாதைக்குரிய சோ அவர்கள் ஒரு காமெடியாக அதை பண்ணியிருப்பார். ஆமாம்,
அவனே வந்து சொல்லணும் யாரு கொண்டான்னு அப்படிங்கிற மாதிரி வரும். ரொம்ப வேதனையான விஷயம். வேதனை பாருங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைய தகப்பன் போய் என் பிள்ளை செத்து தெரியலன்னா எவ்வளவு மனசு கஷ்டம். அதுதான் அதே அந்த 71-76 காலகட்டத்தில் தான் 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலின் போது வத்தலக்குண்டு ஆறுமுகம் படுகொலை, இங்கே சேலத்தில் பூலாவரி சுகுமாரன் அவர் தந்தை பழனிசாமி படுகொலை, அதை தாண்டி பாளையங்கோட்டை ஜஹீங்கர் உட்பட அந்த காலகட்டத்தில் அதிமுகவிற்காக உழைத்த தொண்டர்கள் 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கா. இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சதில்லை, யார் குற்றவாளினே தெரியல. அப்படியே இந்த பக்கம் வாங்க, இப்போ சமீபத்தில் தினகரன் அலுவலகத்தை அடித்து நொறுக்கி தீ வச்சு 3 பேர் உயிரோடு எரிஞ்சு போயிட்டாங்க. அது தொடர்பாக யார் கைதானாங்க, யார் என்னன்னு தெரியல. படுகொலை, தாகிருஷ்ணன் படுகொலை, ஆர்டி ராணா படுகொலை, இப்படி இந்த படுகொலை பட்டியல் நீளுகிறது. யார் இவர்களை கொலை செய்தார்? ராமஜெயம் படுகொலை. இவர்களுக்கு ஆமாம், இவர்களுக்கு என்ன தண்டனை? இவர்களை கண்டுபிடிக்காமலேயே இப்படியே போயிடுச்சு அப்படின்னா ஒரு அரசு அடிக்கடி நம்ம அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை இந்த தமிழ்நாடு காவல்துறை. இவங்க மேடையில பயங்கரமா பேசுவாங்க. அதுதான் அது என்ன காவல்துறை. ஐயா அவர்களே சொல்லுவார், யாரு கருணாநிதியே சொல்லுவார், ஈரல் கெட்டு போய்விட்டு. இப்ப ஈரல் மட்டும் இல்லை, எல்லா அளவுல கெட்டு எல்லாமே கெட்டு போயிடுச்சு. ரொம்ப வேதனையா இருக்கு. அதுதான் இந்த அரசிடம் மக்கள் எதிர்பார்ப்பது என்பது, ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டால் அது கொலையானாலும் களவானாலும் கொள்ளையானாலும் அதன் மீதான நடவடிக்கை அதிகமாக வரணும். நான் கடந்த பதிவில் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த உடனே இந்த ரவுடிகள், கூலிப்படையினர், கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறவன், இடம் ஆக்கிரமிக்கிறவன், ஆட்கடத்தல், இந்த பேர்வழிகள் எல்லாமே இது நமக்கான ஆட்சி, நம்ம ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்துருச்சு. இந்த அரசாங்கம் நம்மளை எதுவும் பண்ணாது. எங்கள் சாலையில் ஒரு கைகாட்டி நிற்கிற ஒரு காவல்துறையினர் கஞ்சா அடிச்சுட்டு வந்து அடிக்கிறான், வண்டியை மடக்கிறான்னு சொல்லிட்டு அடிக்கிறான், கண்டக்டர் டிரைவரை அடிக்கிறான். இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானது. ஆக ஒரு சமூக சீர்கேடை நோக்கி இந்த மாநிலம் போகிறதுங்கிறத இந்திய அளவில் பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கில் தமிழ்நாடு மிக சீரழிந்து கிடக்கிறது, ஒரு பாதுகாப்பு இல்லை, பட்டியலின மக்களுக்கும் பட்டியலினத்தை தலைமை பொறுப்பேற்று முன்னணியில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்குது அப்படிங்கிறது. அதே கருத்தை திரு செல்வப்பிறந்தகை, நம்ம திருமாவளவன் உள்ளிட்டவர்களும் கூட லேசாக ஒரு முடங்க தொடங்கியிருக்கிறாங்க. பெரிய அளவில் குரல் எழுப்பலைனாலும் இது வருது, தொடர்ந்து இருக்கிறது. மரியாதைக்குரிய வைகோ அவர்களும் கூட சொல்லியிருந்தார், இது இந்த கூலிப்படையினுடைய அட்டகாசம் என்பது தொடர்ந்து நடைபெறுது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும் என்று. இப்படி அங்கே இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு லேசாக குரல் கொடுக்குறாங்க. ஆனாலும் அரசின் செவிகளில் இது போய் விழுந்ததா தெரியவே இல்லை. பேசுவோம் பெரிய அளவில். ஆமாம், பெரிய ஐயா துரைக்கண்ணா வந்து சொல்றது ஒட்டுமொத்த சமூக பதட்டம் காணப்படுகிறது, அப்படிதானே ஐயா? நிச்சயமாக சமூக பதட்டம். இதில் என்னன்னா, பல ஐஏஎஸ் ஐபிஎஸ், நேர்மையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி கூட இந்த அரசின் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்கங்கிற மாதிரி தான் நம்ம கோட்டை வட்டார தகவல்களே இருக்கு. நிச்சயமா தலையீடுகளும் அதிகமாக போச்சு கட்சிகள். அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இந்த மக்களுக்கு இருந்தது. நிச்சயமாக இந்த ஆட்சியினர் வந்து கடந்த கால தவறுகளை எல்லாம் திருத்தி ஒரு சரியான திசை வழியில் இந்த அரசை கொண்டு போவார்கள், மக்களுக்கான நல்லதை செய்வார்கள் என்று நம்பினார்கள். ஆனால் அந்த மக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தினுடைய விளைவு இந்த அரசின் மீது கோபமும் ஆவேசமும் அதிகரித்திருக்கிறது. மரியாதைக்குரிய சகோதரர் சொன்ன மாதிரி ஆட்சியை அகற்றுவதற்கான ஒரு காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். 2026 நிச்சயமாக அந்த ஆட்சி மாற்றத்தை கொடுப்பார்கள். அது இந்த அரசுக்கு பாடமாகவே இருக்கும். சிறப்பு.